அனைவருக்கும் வணக்கம். நாய கழுவி நடுவீட்டுல வச்சாலும் அது மண்ணுல தான் போய் உருளும் அப்படின்னு சொல்றது மாதிரி தங்கச்சி வைஷ்ணவியுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இப்படிதான் இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களே காரி துப்பி கடுமையான விமர்சனங்களை வைத்த பிறகும் திரும்ப திரும்ப பொய்யான விஷயங்களை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்துல ஒரு காணொலி நான் பார்த்தேன். தமிழக வெற்றி கழகம் பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னும் பிஜேபியுடைய சித்தாந்தத்தை கொண்டுள்ளது என்றும் ஒரு பேட்டியில ரொம்ப பச்சையா கூசாம உட்கார்ந்து பேசுறாங்க. தளபதி நேற்றுக்கு ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, பாஜகவுடனும் கொள்கை எதிரோடனும் கூட்டணி இல்லை அப்படின்னா. இப்ப தங்கச்சி வைஷ்ணவி பார்த்து கேட்கிறேன், இந்த நீ பேசின இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். பகிரங்கமாக தமிழ்நாடு மக்களிடம் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்காவிட்டால் அதுவரை உங்களுக்கு எதிரான பதிவுகளும் பிரச்சாரங்களும் நடக்கும் என்பதை நான் சொல்றேன். உங்க வாய் இருக்குன்னு உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசவே முடியாது. எப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பிஜேபியுடன் கூட்டணி, பிஜேபி கூட தான் நாங்க இருக்கோம், பிஜேபியோட கொள்கை என்று சொல்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இதுக்கு உங்கள் மீது வழக்குகள் கூட பாய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. பகிரங்கமாக தங்கச்சி வைஷ்ணவி அவர்கள் மீடியாவில் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் பேசியது தவறு, பொய்யான ஒரு குற்றச்சாட்டை நான் வச்சிருக்கேன். ஏன்னா தளபதி அவர்களே சொல்றாரு, தீர்மானமே நிறைவேற்றப்பட்டது, பாஜகவிற்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி இல்லை, கொள்கை எதிரியுடன் கூட்டணி இல்லை என்று நல்லா மைக்க போட்டு கத்தி அழுத்தி எங்களுடைய தளபதி அவர்கள் சொல்லிட்டாரு. இப்போ பாஜகவுடைய சித்தாந்தம் என்று சொன்ன தங்கச்சி வைஷ்ணவி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று 1000 முறை சொல்றேன். நீங்க மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது கடுமையான சட்டம் பாயும் என்பதையும் நான் எச்சரிக்கையோட தெரிவிச்சுக்கிறேன்.